எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அந்த 94வது அந்த ஜூம் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 93 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்காளர்கள் தங்களது கருத்துக்களை நம்முடைய தளத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சென்ற அரசாங்கத்திலும் சரி, இப்ப நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசாங்கத்திலும் சரி, நாம் இந்த தளத்துல விவாதிக்கப்படுகிற கருத்துக்கள், நாம் வைக்கிற விமர்சனங்கள், அந்த அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்களது உணர்வுகள், இது எல்லோருமே பார்க்கிறாங்க. எல்லோருமே இத கூர்ந்து கவனிக்கிறாங்க. அந்த அளவுல தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான அரசியல் கலந்துரையாடலுக்கு உண்டான ஒரு தளமாக இது அமைஞ்சிருக்குது. ஒரு ஆரோக்கியபூர்வமாக ஒரு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு உரிய கருத்துக்களை இங்க நீங்க எடுத்து வைக்கலாம். ஆனா நீங்க பேசுகிற கருத்துக்கள் உங்களது சொந்த கருத்துக்களா இருக்கணும். மற்றவர்கள் சொல்லி அனுப்பி பேசுற கருத்துக்களா இருக்கக்கூடாது. நீங்க உங்களது சொந்த கருத்துக்களா இருக்கணும். யாரையும் நம்ம தப்பா விமர்சனம் செய்ய வேண்டாம். ஒரு ஆரோக்கியமான முறையில இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எது சரியானது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளுக்கு எது சரியானது என்கிற கருத்துக்களை நீங்க யாருக்கும் பயப்படாம தைரியமாக உங்கள் கருத்துக்களை வைக்கலாம். பேச விரும்புறவங்க சிறிதளவு கை உயர்த்தினீங்கன்னா நான் கூப்பிட்டுறேன். இன்னைக்கு தலைப்பு நீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாட்சியை விமர்சிப்பதற்கு தயங்குகிறார்கள். அது கைது நடவடிக்கை இருக்கிற காரணத்தினாலே பயப்படுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பு 100க்கு 100 சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாட்சியை எதிர்த்து பேசுகிற திராணி தெம்பு அதிமுகவிலே இருக்கிற யாருக்கும் கிடையாது என்பது 100க்கு 100 சரியான ஒரு உண்மையான ஒரு கருத்து. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல தவறு செய்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு 6 மாதம் ஆட்சி செய்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 9.5 ஆண்டு ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள். அந்த பல வழக்குகள் அவர்கள் மீது நிலுவையில் இருக்கிறது. ஆக இவற்றில எல்லாம் தூசி தட்டி எடுத்து கைது செய்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களானாலும் சரி, ஓபிஎஸ் அவர்களானாலும், ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை வாழ்த்தியே பேசுவதற்கு ஆரம்பித்து விட்டார். அவர் முதலாக அவருக்கு இருக்கக்கூடிய பயம் அவருக்கு தான். அடுத்து தாய் 8 அடி வாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை சொல்வதை போல உடனே உதயகுமார் ஆரம்பித்து விட்டார். 2வது, ஆகா அருமையான அரசு, அற்புதமான அரசு என்று தெனாலிராமன் கதையில சொன்னதை போல அவர் வாழ்த்த ஆரம்பித்து விட்டார். இங்கே கோவையில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வேலுமணி அவர்கள் நல்ல ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதிலே எல்லாம் எந்த தவறும் இல்லை என்று இவர்கள் எங்கே போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து 5 ஆண்டு காலம் இன்னை அரசியல் செய்து இன்னை அதிமுகவை இவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவது என்பது ஏதாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கு நல்ல ஒரு முயற்சியை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரை நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். முறையாக நீங்கள் வழக்கு போட்டீர்கள். கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 10ஆம் தேதி தாமரைக்கொடி ஏற்றிய போது சத்யா ஸ்டுடியோவிலே நானும் இருந்திருக்கிறேன். அதற்கு பின்னாலே இந்த கட்சி துவங்கி சீரணியிலே நம்முடைய KAK அவர்கள் புரட்சி நடிகர் என்கிற பட்டத்தை, கருணாநிதி கொடுத்த புரட்சி நடிகர் பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு கயவன் கருணாநிதி என்று கூட குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு நான் அதை சொல்ல விரும்பவில்லை. புரட்சி தலைவர் என்றே அழைப்போம் என்று KAK அவர்கள் சொன்னார். அந்த நிகழ்வுகளிலே எல்லாம் நீங்களும் இருந்திருப்பீர்கள் என்பது கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஆக உங்களை போன்ற என்னை போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்திற்கு வந்தவர்கள் நொந்து போய் கிடக்கிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. இதற்கு மாற்று வழி என்ன என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் இந்த விவாதங்களிலே மூலம் அல்லது வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இந்த அதிமுக இருக்கிற இந்த தொடைநடுங்கி தலைவர்களுடைய ஒரு மாற்று ஏற்பாடு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் இவர்கள் செய்திருக்கிற ஊழல் கொஞ்சம் நஞ்சம் அல்ல.
நாம் அறிந்த வரையில இதையெல்லாம் விட எடப்பாடியார் அரசை வேறு யாரும் குறை சொல்லவில்லை. 11 எம்எல்ஏக்களை கையிலே வைத்துக் கொண்டு இந்த ஓ பன்னீர்செல்வம் தான் நான் தர்ம யுத்தம் நடத்துகிறேன், அம்மாவினுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது, அதை கண்டிக்க வேண்டும், அதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்றெல்லாம் ஓலமிட்டு தமிழ்நாடு முழுக்க நான் இந்த ஆட்சியை எதிர்த்து போராடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த பத்திரிகை செய்திகள்லாம் நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்படி சொன்ன இந்த ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் பதவியை தருகிறேன் வா என்று சொன்னவுடன் வாளை ஆட்டிக் கொண்டு போய் அன்றைக்கு விழுந்தவர் தான் இன்று வரை எழுந்திருக்கவே இல்லை. அவ்வப்போது எழுந்து அவர் பேசுகிறார் என்றால் அந்த பேசுவதற்கு பின்னாலே ஏதாவது பெட்டி கிடைத்தால் உடனே அதை வாய் அடக்கி போய் விடுகிறது. முந்தாள் நாள் நடந்த எதிர்க்கட்சி தலைவர் வரை இதுதான் நடந்தது. ஆக இவர்கள் மீது வந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விசாரிக்கும். இன்னைக்கு இவர்களுடைய நல்ல நேரம் கொரோனா வந்து விட்டது. ஆட்சிக்கு வந்து அடுத்த வாரத்திலேயே இவர்கள் அநேகம் பேர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்திருக்க வேண்டும். இவர்கள் கொரோனா தேவியைத்தான் இவர்கள் கும்பிட வேண்டும். அந்த கொரோனா மட்டும் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வேலூர் சிறைச்சாலை, புழல் சிறைச்சாலை, பாளையங்கோட்டை சிறைச்சாலை, அங்கே எல்லாம் இவர்களுக்கு கட்டம் போட்ட பனியனும் சட்டையும் கொடுத்து உள்ளே வைத்திருப்பார்கள். ஆக இவர்களை நம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் லட்சோப லட்சக்கணக்கான தொண்டர்களை நம்பி ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த இயக்கம் இவ்வளவு சூடு சொரணை இல்லாமல், தெம்பும் திராணி இல்லாமல் திக்கற்று போய் நிற்கிறதே என்கிற நினைத்து பார்க்கிற போது நெஞ்சம் குமுறுகிறது. ஆகவே இதற்கு ஒரு வடிகால் தேவை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் புரட்சி தலைவர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், புரட்சி தலைவர் காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அரசியல் குடும்பம், உங்களுடைய மாமனாரும் கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். முழுக்க உங்களுடைய வரலாறு எனக்கு தெரியும். ஆகவே தைரியமாக கொங்கு நாட்டு சிங்கமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் நீங்கள் வர வேண்டும். எங்களை போன்ற இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். இந்த அதிமுகவுக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை நீங்கள் தூக்க வேண்டும். அப்படி நீங்கள் போர்க்கொடி தூக்குவதை நீங்கள் ஆரம்பித்தீர்களே ஆனால் அந்த போர்க்கொடி தூக்கி உங்களுக்கு பின்னாலே கூட நான் ஓப்பனாக சொல்லுகிறேன், திருமதி சசிகலா அவர்கள் வந்து நின்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காலம் அவ்வாறு கனிந்து நிற்கிறது. ஆகவே மாபெரும் முயற்சி தான், எண்ணி துணிக என்று சொல்லி இருக்கிறான் வள்ளுவன். அதுபோல நீங்கள் நன்று ஆய்ந்து அறிந்து நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திலே நீங்கள் ஒரு சிப்பாயாக, நீங்கள் ஒரு தளபதியாக நின்றால் அதிமுகவிலே இருக்கிற என் போன்ற லட்சோப லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்களுக்கு பின்னாலே நிற்பார்கள். இதை நீங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்களிலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எதிர்த்து நாம் போராடக்கூடாது, அது அவசியம் இல்லை. முதலிலே நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதிமுக கரைவேட்டியை கட்டுகிற உரிமை நமக்கு அந்த கட்சியிலே தெம்பும் திராணி இருந்தால் தான் முடியும். இவர்களைப் போல நாம் திடீரென்று பச்சோந்தியாக மாறி யாரையும் வாழ்த்தி பேசிவிட முடியாது, ஓடி போய் மண்டியிட்டு விடவும் முடியாது. ஆகவே இவர்கள் காலையிலே எழுந்தால் எங்கே முதலெல்லாம் வீட்டுக்கு வெளியிலே காவலுக்கு நின்றார்கள் போலீஸ்காரர்கள். இப்போது இவர்கள் எழுந்தவுடன் வீட்டுக்கு வெளியே போலீஸ்காரர்கள் இருக்கிறார்களா, போலீஸ் வேன் வந்திருக்கிறதா என்பதை கேட்டுக்கொண்டுதான் படுக்கை விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த சூழ்நிலை வந்துவிட்டது என்பதிலே துளி கூட சந்தேகம் இல்லை. ஆகவே ஒரு நல்ல ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பின்னாலே உங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்பதற்கு லட்சோப லட்சக்கணக்கான தொண்டர்கள் நீங்கள் இடத்திலே வேங்கை என பாய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த அரும்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, நல்ல பல கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. புரட்சி தலைவர் காலத்துல புரட்சி தலைவரோடு இருந்த பல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கடந்த 2 வாரங்கள்ல மிக அதிக அளவுல என்னோடு தொடர்புல இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது நடவடிக்கைகளை மெச்சும்படியாக அவர்கள் எதுவும் செய்துவிடவில்லை. இவர்கள் தலைமையில இந்த கட்சி மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அடுத்த தேர்தலிலாவது பெறுமா என்பது சந்தேகம். அதனால நாம தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட வேண்டும்.
பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நம்ம வந்து அமைக்கணும். சாதிகள் அற்றதாக, மதவாதத்திற்கு எதிரானதாக, ஊழல் இல்லாத ஒரு அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்க தருமபுரி மாவட்டம் அழகப்பாடின்ற ஒரு கிராமத்துல தான் பேசிட்டு இருக்கேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அடிமட்ட தொண்டன் தான். தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தாலும் ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு முன்வைத்து நீங்கள் செயல்படுங்க. அது பாராட்டுக்குரிய விஷயம். அந்த ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க நீங்க பல்வேறு வகையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. உங்களுடைய அரசியல் பயணமானது மிக நீண்ட அரசியல் பயணம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி எம்ஜிஆருடன் செயல்பட்டிருக்கின்றீங்க, பாராட்டுக்குரிய விஷயம். நான் ஒரு அடிமட்ட தொண்டன் என்ற பெருமைப்படுகிறேன். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்காக அதாவது புரட்சி தலைவி அம்மா இருந்த பொழுது பல்வேறு வகையான இராணுவ கட்டுப்பாட்டுடன் கட்சியை வழிநடத்தி சென்றார்கள். அதுபோல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஒற்றை தலைமை வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டீர்கள். அந்த ஒற்றை தலைமை எப்பொழுது ஏற்படும் ஐயா? இல்ல, ஒற்றை தலைமைங்கிறது அதாவது 2-3 இதுல வந்து இன்றைக்கு கட்சி இருக்கிற நிலையில பார்த்தீங்கன்னா இதனுடைய வலிமை குன்றாமல் இதை வழி நடத்தணும்னா முதல்ல எல்லோரும் ஒருங்கிணையணும், ஒன்றுபட்ட ஒரு அதிமுக வேணும். அடுத்து புரட்சி தலைவர் காலத்துல அம்மா காலத்துல இருந்ததை போல அந்த ஆன்லைன்லயே அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்கணும். இதற்கு முன்பு அம்மா காலத்துல உறுப்பினராக இருந்து தற்போது உறுப்பினர் அட்டை பெற முடியாம இருக்கிற அவ்வளவு பேரையும் உறுப்பினராக கொண்டு வரணும். இது 2வது. 3வது, கிளை கழகங்கள்ல உள்கட்சி தேர்தல் நடத்தணும். ஊராட்சி மன்றங்கள்ல, ஊராட்சிகள்ல உள்கட்சி தேர்தல் நடத்தணும். நகரத்துல நடத்தணும், ஒன்றியத்துல நடத்தணும், மாவட்ட அளவுல நடக்கணும். இப்படி நடந்து வருகிற பொழுதே அந்த தலைமை அப்படிங்கிறது வந்து உருவாகும். ஒரு ஒற்றை இன்றைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போலவோ அம்மா அவர்களை போலவோ மிகப்பெரிய ஆளுமையுள்ள தலைவர்களாக யாருமே இல்லை. ஆனா யாரேனும் ஒருவர் வந்து அதுல சற்று உயர்ந்தவராக எழுந்து வரலாம். ஆனா அது வந்து அந்த காலப்போக்கில் இந்த நடைமுறைகள் ஒரு வருஷம் 2 வருஷம் நடக்கிற பொழுது அந்த தலைமை வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும். ஆனா அப்படி உருவாகிற தலைமை அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபடுகிற தலைமையாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அந்த தொண்டர்கள் முன் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் முன்னுக்கு வர்றாங்களோ அதை வச்சுதான் இதனுடைய முடிவுகள் வந்து அமையும். நிச்சயமாக தொண்டர்கள் இடத்துல வந்து அந்த ஆதங்கம் இருக்கு. ஒருவேளை இந்த கொரோனா முடிந்ததற்கு பிறகு அப்ப பல பார்த்தீங்கன்னா நானே எதிர்பார்க்காத நிறைய முன்னாள் அமைச்சர்கள், நிறைய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்புக்கு அவர்களாகவே வந்து இல்ல நீங்க எடுக்கிற முயற்சி சரி, நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், இதே இந்த பயணத்தை வந்து தொடருங்க, நாங்க எல்லோருமே உங்களுக்கு உறுதுணையாக வருகிறோம் என்கிற கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ப இந்த வழியில நாம் செல்லுகிற பொழுது நிச்சயமா இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் இவர் வேணும், இவர் இருந்தா தான் இந்த கட்சின்னு யாரும் கிடையாது. இவர் இல்லாம வந்து இவர் வேண்டாம், இவரை ஒதுக்கிடுவோம் அப்படின்னு யாருமே கிடையாது. என்ன சார் இப்படி இருந்தா கட்சி என்னதுக்கு சார் ஆகுறது? நாங்கெல்லாம் இளம் வயது இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். கட்சியில இணைஞ்சு செயல்படணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த கட்சியை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. பிளவு விட்டு கிடக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கு என்னதான் சார் தீர்வு? இப்ப சொன்னேன் இல்லையா, என்ன தீர்வு? கட்சியை வந்து ஒன்றுபடுத்தணும், நிறைய இளைஞர்களை வந்து உறுப்பினராக சேர்க்கணும், உள்கட்சி தேர்தல்கள் வந்து நடத்தணும். அப்படி நடத்தி வரும்போது அந்த தீர்வு வந்து உங்களுக்கு சாதாரணமாகவே நமக்கு வந்து வந்துடும். இயற்கையாகவே அந்த தீர்வை நோக்கி நம்ம வந்துருவோம். சின்னமாக வாய்ப்பு இருக்கா இல்ல? கட்சியை பொறுத்த வரைக்குங்க எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற கட்சியாக அதிமுக பயணிக்கலாம், அதுல ஒண்ணும் இது இல்லை. ஆனா அவங்கதான் பொதுச் செயலாளரு, அவங்க வந்தாதான் ராணுவ கட்டுப்பாடோட இருக்கும் அப்படின்னு இது அடியால் கூட்டம் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பால கட்டமைத்திருந்தார் இந்த கட்சியை. அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா ஆளுமையால கட்டமைத்திருந்தார்கள். நமக்கு வந்து அந்த ராணுவ கட்டுப்பாடெல்லாம் வேண்டாம், சுதந்திரமா கருத்து சொல்ற தொண்டர்களை கொண்ட கட்சி
எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவையும் அண்ணா திமுகவையும் இணைத்து விடலாம் என்று பேசி முடிவெடுக்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் தான் இல்ல இணைக்க கூடாது என்று குரல் கொடுத்து அந்த தொண்டர்கள் தான் அந்த இணைப்பு முடிவை எதிர்த்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த முடிவை கைவிட்டார். நீங்க வந்து மாண்புமிகு ஐயா புரட்சி தலைவர் அவர்களால அரசியல்ல மிகச்சிறிய வயதிலே ஈர்க்கப்பட்டவர், நீங்க அவரால் வார்க்கப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 2 கேள்விங்க எனக்கு. நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல இருந்து பேசுறேன். இன்றைய சூழ்நிலையில உண்மையான அதிமுக தொண்டன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற நிலையில இன்றைய சூழ்நிலையில அவங்களுடைய களப்பணி எவ்வாறு இருக்க வேண்டும்? 1. 2வது கொஸ்டின்ங்கய்யா, இன்றைய சூழலுக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் மட்டும்தான் மிகப்பெரிவாரியான ஒரு வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கு. மற்ற இடங்களில தோற்று போனதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு உங்க அனுபவத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றிங்கய்யா. இல்ல, அதாவது முதல்ல அந்த பார்வையே தப்பு. கொங்கு மண்டலத்துல பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க அப்படிங்கிறதே வந்து தப்பு. இப்ப கரூர் வந்து கொங்கு மண்டலத்துல தானே இருக்கு. அங்க ஏதாவது ஒரு தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருக்கா? இல்ல. நாமக்கல் மாவட்டம் வந்து கொங்கு மண்டலத்துல தானே இருக்கு. 6க்கு 4 தொகுதியில திமுக தங்கமணி அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து இதுல கபிலர் மலையில ஒண்ணு ஜெயிச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதானே. அப்ப எப்படி வந்து கொங்கு மண்டலம், அதே மாதிரி திருப்பூர்ல பாத்தீங்கன்னா 3 தொகுதியில திமுக ஜெயிச்சிருக்கு. ஈரோட்ல 3 தொகுதியில வந்து திமுக வந்து ஜெயிச்சிருக்கு. கமலஹாசனுக்கு 450 கோடி ரூபாய் கொடுத்து கமலஹாசனை தனிச்சு போட்டியிட சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல போட்டியிட சொல்றாங்க. அவருக்கு 450 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. வாக்கு வங்கியை பிளவுபடுத்துறதுக்காக செய்த சதி. அதிமுக தொண்டனுக்கு பூத்து காசு கூட ஒழுங்கா கொடுக்கல. வேலை செய்யற தொண்டனுக்கு ஒரு 200 ரூபாய் கூட அவங்க கைக்கு போய் சேரல. ஆனா ஓட்டுக்கு 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் அந்த மாதிரி பல பரிசு பொருட்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நான் சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நானெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுங்க, என் பையனுக்கு படிச்சிருக்கான்னு சொல்லி வந்து கேட்பாங்க. காலேஜ்ல படிக்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுங்க, அதாவது சீட்டு அட்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து ஒரு ஏதாவது டிரான்ஸ்பர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் பர்சனலா இருக்கும். அவ்வளவுதான். அதிமுக தொண்டன், ஐயா என்னால பொருளாதார சூழ்நிலை தாங்க முடியலைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு சொல்லி தெரியல, எனக்கு இதை வெளியே சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு என்கிற அளவுல நாம 10 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். ஆனா அடிமட்ட தொண்டன் வந்து அப்படியே கதறான். ஆனா அதே சமயத்துல பல பேர் பாத்தீங்கன்னா 10 தலைமுறைக்கு வேணுங்கிற பலாயிரம் கோடி, கமலஹாசனை தூக்கி நீங்க 450 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. அத அதிமுக தொண்டனுக்கு நீங்க வந்து அதை செலவு பண்ணிருந்தீங்கன்னா அவன் உங்களை வந்து நினைச்சு பார்ப்பான். சமீப காலங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அது யாரா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு விலை இருக்குதுங்க அப்படிங்கிறதும், காசு கொடுத்து நாங்க ஓட்டு வாங்கிக்குவோம் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் வந்து அதிகமா வந்துருச்சு. நீங்க முதல்ல கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எப்படி நடத்தப்பட்டதோ, ஒரு தொகுதியில யார் எம்எல்ஏனா எத்தனை கிளை கழகங்கள், அதிகமான கிளை கழகத்தின் ஆதரவை பெற்றவர் தான் அந்த தொகுதியில சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற நடைமுறை வந்தாலே இந்த திமுகவை போல அதிமுக கொண்டு வரப்பட்ட அந்த குறுநில மன்னர்கள்லாம் காலியாயிடலாம். இந்த மாதிரிதான் இந்த கட்சி வந்து நடந்தது. இப்பதான் சமீப காலத்துலதான் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் கையில கட்சி, கமிஷன் ஏஜென்ட் கையில வந்து கட்சி போயிடுச்சு. விருதுமானத்துல இருந்து பேசுறேன் சார், சாத்து தொகுதி. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நீங்க வந்து அந்த கட்சிக்கு சிறப்பா போவோம், நீங்க தான் கொஞ்சம் வரணும் சார் அப்படின்னு. சில பேர் இங்க வந்து அதிமுகவை யாரும் மதிக்கிறது கிடையாது, அடிப்படை தொண்டுன்னு யாரும் மதிக்கிறது கிடையாது. என்னுடைய கருத்து வந்து இங்க பணம் இருக்கணும், பைக் இருக்கணும், டூலர் இருக்கணும், அதிமுக குடி இருக்கணும் தான் பாக்குறாங்க தவிர ஓட்டு சொன்னா உழுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இங்க யாருமே இன்னும் அடிப்படை தொண்டுன்னு யாரும் விரும்புறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இங்க முக்கால்வாசி பேரு நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க, அவங்க அரசியல் தான் பண்றாங்க தவிர மத்தது நமக்கு அடிப்படை தொண்டனுக்கு இங்க மரியாதை இல்ல. இப்ப இல்ல ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்ததான் சரியா வரும்னு நானு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. அதான் என்னுடைய கருத்து என்னாச்சு. இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து அதிமுகவுக்கு உண்மையான தொண்டனுக்கு எதுவுமே இங்க வந்து கிடையாது. சும்மா வாட்டுக்கு பாக்குறேன், அவன் வாட்டுக்கு இது பண்ண. வேலை 10 தொகுதியில பாத்தீங்கன்னா 6 தொகுதியிலையும் தோத்துருச்சு.
ம், மாவட்டத்துல 6 தொகுதியும் தோத்துருச்சு. ம், காரணம் உழைப்பு இல்ல. ம், அவங்கள நம்புறது கிடையாதுங்க. ம். திருப்பி நீ இதை வந்தா தான் எனக்கு ஒரு முடிவு வருங்கிறது எனக்கு தோணுது. அதனால நீங்க ஜூம் மீட்டிங்க நான் அட்டன் பண்ணேன் சார். ம். என்னோட கருத்து, உங்களோட கருத்து நீங்க சொல்லுங்க. நன்றி. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை வந்து கண்டிப்பா ஒன்றுபட்ட அதிமுக நம்மளுக்கு வந்து தேவை. ம், ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு இருக்க இந்த நாடக கம்பெனியான திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ம், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்றது மாதிரி ம். இந்த நாடக கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து நம்மளை பூரா ஆக்குபை பண்ணிட்டு, நம்மளுடைய தொண்டர்களையும் ஆக்குபை பண்ணிட்டு, ஒரு சரியான ஒரு தலைமை இல்லாதன்றதுனால, நீங்க சொன்னது மாதிரி நம்மளுடைய தொண்டர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து ம். திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறது மாதிரி வந்துருச்சு. வேற ம். வழி இல்லாம போய் திமுகவுக்கு ஓட்டு போடுறது மாதிரி பண்ற சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டாங்க. இது நம்மளுடைய தப்பு கிடையாது. இது அவங்களுடைய சௌகரியத்தை வந்து உருவாக்கிட்டதுனால இன்னைக்கு நம்மளுடைய தொண்டர் பூரா அங்க என்ன பண்றது, யாரை கான்டாக்ட் பண்றது, என்ன செய்யறது அப்படின்ற ஒரு தெளிவில்லாம ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில வந்து அவங்க இருக்கிறதுனால அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை அவங்க பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, திமுக வந்து அமைச்சர்கள் வந்து திமுக வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, திமுக வந்து இப்ப இருக்க சூழ்நிலையில இவங்க நம்ம அமைச்சர்கள் வந்து யாரும் பேசவே முடியாது. அது ஏன் பேச முடியாது அப்படின்னாக்க, திமுக வந்து இன்னைக்கு பேசணும் அப்படின்னம்னாக்க, இன்னைக்கு ஆல்ரெடி கெச் போட்டு வச்சது மாதிரி ஸ்டாலின் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல ஒரு 4 அமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போறது மாதிரி பண்ணியிருந்தாப்புல. அதுல யாருன்னாக்க முதல் அதுல வந்து நம்ம வேலுமணி தான். வேலுமணியை தான் முதல்ல சொல்லி வச்சிருந்தாப்புல, வேலுமணி தான் உள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து நம்ம இபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க, சாமர்த்தியமா போய் கால் லெவலுக்கு அது மாதிரி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய அதிமுக கொள்கைகளை பூரா வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அப்படியே மெதுவா திமுகவுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது, ஏன் வந்து அதிமுக என்ன மாதிரி கண்ணி வைக்கிறாங்க, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ணாக்க இந்த திமுகவுக்கு வந்து என்ன ஒரு விளைவுகள் வந்து ஏற்பட போகுது, எல்லாமே வந்து ஓபிஎஸ் மூலியமா வந்து போய்க்கு இருக்கு. இது ஏன் அவங்க வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, ஓபிஎஸ் மாதிரி ஒரு ஆளை வந்து கையில வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அதிமுக வந்து நம்ம அழிக்க முடியும். ஏன்னா ஸ்லோ பைசன் மாதிரி அதிமுக வந்து அழிக்கிறதுக்கு வந்து திட்டம் தீட்டிட்டாங்க. அந்த ஸ்லோ பைசன் முறையை வந்து அது யார் மூலியமா வந்து தயார் பண்ணிக்கிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் மூலியமா தான் தயார் பண்ணிக்கிருக்காங்க. தென் தமிழகத்துல இவர் நினைச்சிருந்தாக்க, தென் தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 5 தொகுதியாவது ஒரு நாளை கைப்பற்றிருக்க முடியும். ஏன் இவர் வந்து வேலை செய்யல? தென் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா தென் தமிழகம் ஃபுல்லா வந்து வாஸ் அவுட் ஆனதுக்கு முதல் காரணம் இங்க வந்து ஒரு சரியான தலைமை இல்ல. ஒருவேளை நாம வந்து இங்க வேலை செஞ்சு இபிஎஸ் வந்து முதல்வர் ஆகுறதா, அது ஒரு அவருக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. ரெண்டாவது நம்ம வந்து ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போடி நாயக்கன் முறையில் இவருடைய தொகுதியில தங்கத்தமிழ்ச்சனை ஈடு கொடுத்து இவரால் வர முடியல. மாலை 3 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தங்கத்தமிழ்ச்சன் தான் 70,000 ஓட்டு வரைக்கும் வந்து ரீடிங்ல இருக்கிறாரு. அந்த மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துல அந்த நைட்ல நடந்தது என்ன கதை, நைட்ல நடந்தது என்ன கதை, காலையில விடிஞ்சாக்க ஓபிஎஸ் வந்து வின்னிங் சொல்லிட்டு லீடர்னு சொல்லிட்டு வருது. அப்போ தேவையான சீட் வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. ஆல்டர்னேட்டிவ் நெக்ஸ்ட் லெவல் என்ன, சரி ரைட்டு இந்த கேண்டிடேட்டை நம்ம கையில இருக்கணும். நைட் நடந்த கதை, இவர் வின்னிங் ஆயிட்டாரு, தங்கத்தமிழ்ச்சன் வந்து லாஸ் ஆயிட்டாரு. அந்த மாதிரி வந்து சில கதைகள் எல்லாம் வந்து ஓடிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அவரு அண்ணன் பார்த்தசாரதி சொன்னது மாதிரி நம்ம என்ன பேசணுமோ அது எல்லாமே அண்ணன் பார்த்தசாரதி பேசிட்டாரு. அதனால நீங்க வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பட்டி நம்ம ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மீடியாவை வந்து நம்பாம பட்டி தொட்டி எங்கு இறங்கி அவரே வந்து வேலை செஞ்சு மக்களை சந்திச்சு நம்மளுடைய கொள்கைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எப்படி வந்து மக்களுக்கு நேரடி வாய் மூலியமா வந்து எப்படி சொல்லி புரிய வச்சாரோ, அதே மாதிரி நம்ம இந்த வேலையை அடுத்து எம்ஜிஆர் வழியில் ஐயா எம்ஜிஆர் வழியில் நம்ம இறங்கி பட்டி தொட்டி எங்கும் போய் நம்ம அந்த குக்கிராமங்கள்ல மீட் பண்ணி நம்ம கொள்கைகளை மறுபடியும் அவங்களுக்கு வந்து சொல்லணும். நாங்க அதிமுக உயிரோட்டத்துல இருக்கு, நீங்க இப்படியே அதிமுக இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அடுத்த உயிரோட்டத்துக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு உண்மையான தொண்டனா இருந்து நம்மளுக்கு அவங்க வந்து நம்ம அந்த கொள்கைகளை வந்து எடுத்து சொல்லி மறுபடியும் அந்த அதிமுக தொண்டர்களை வந்து வலிமைப்படுத்தி நம்ம வந்து அடுத்த அரசியல்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்க வலிமை மிக்க ஒரு அதிமுகவா, நம்ம அம்மாவுக்கு ஒரு அயன் லேடி கண்ணசைவுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதிமுக வழி நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கண்ணே இல்லாம பல அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் வந்து உலா வந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு பயந்து எங்க அடுத்து நெக்ஸ்ட் லெவல் நம்மளை இழுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு.
ஆனா நம்ம பேச முடியும். நம்ம வந்து யாருக்கு மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். நம்மளுக்கு கனவும் இல்ல, பயமும் இல்ல. நம்ம பேசுவோம். நம்ம பேசி நம்மளுக்கு உண்டான அறிவுரைகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த வலிமைமிக்க அதிமுகவை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு உண்டான என்ன வழியோ ஐயா வழியில நீங்க எங்களுக்கு அந்த இதை சொல்லுங்க. நாங்க இறங்கி ஒர்க் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். மேற்கொண்டு அம்மா வழியில நம்ம கொண்டு வந்து நம்ம அதிமுகவை தலை சிறந்த ஒரு அதிமுகவை வந்து நிப்பாட்டுவோம். சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. எல்லாரும் சொன்ன கருத்து ஒரே மாதிரி அதேதான். நம்ம வந்து இப்ப தமிழ்நாடு மக்கள் வந்து காங்கிரஸ் திமுக இருந்துச்சுன்னா அதை விமர்சனம் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு இதுவாயிடுச்சு. ஆனா பிஜேபியோட வச்சோம்னா அது என்னைக்குமே வந்து ஒரு விமர்சனம் வந்தா இருக்கும். ஏன்னா பிஜேபியே வந்து இங்க இன்னும் தமிழ்நாடு ஏத்துக்கல. இன்ஃபேக்ட் அவங்க நாலு ஜெயிச்சது காரணமே வந்து ஏடிஎம் டோட்டல் தான். தனியா இருந்தா வந்து அவங்களால ஒரு மேக்சிமம் செகண்ட் பிளேஸ் ரீச் பண்ண தவிர அவங்களால ஜெயிச்சிட முடியாது. அதனால வந்து இனிமே வர தேர்தலில் பிஜேபியோட வந்து கூட்டணி வந்து கண்டிப்பா வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அம்மா புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மா காட்டின ஒரு தொண்டர் முதலமைச்சரா இருந்ததுதான் வந்து ஓபிஎஸ். அவரே வந்து அம்மாக்கு அப்புறம் இருந்திருந்தாருன்னா ஏதோ கொஞ்சம் வந்து நம்ம இந்த எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அம்மா காட்டினா இன்ன வரைக்கும் வந்து ஓபிஎஸ் அம்மா காட்டினாலும் இவங்கதான். ஏன்னா மத்த யாரும் தெரியாது. நம்ம வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் 2 பேர் தான் நமக்கு வந்து அதிமுக தெரிஞ்சது. நிறைய பேர் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த இவரு வந்து கொஞ்சம் இந்த 4 வருஷம் மேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அது தவிர வந்து அந்த அதிமுக இருக்க ஆட்களாலே நிறைய பேரால அவங்களுக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டாரு இவர் எடப்பாடி. அதனாலதான் வந்து இவரால் ஜெயிக்க முடியல. அதனால இப்ப நிறைய கட்சிக்குள்ளேயே நிறைய இது இருக்கு. இன்னுமே அந்த ஒரு ஓபிஎஸ்ஆ யூபிஎஸ்ஆ கூட இப்ப கூட வந்து எதிர்கட்சிக்கு அவ்வளவு சண்டை வருது. அதனால ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும். அது வந்து உங்கள் தலைமையில தான் இது ஆகணும். ஸோ நீங்க நினைச்சாதான் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப இவர்கள் ஓபிஎஸ் யூபிஎஸ் அவர்கள்லாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி இல்ல. ஸோ நீங்க வந்து அந்த அவையில இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து புரட்சி தலைவரோட அந்த அந்த அரசியல் நுணுக்கங்கள், அவரோட அந்த ஒவ்வொரு ஈச்சங்க எப்படி அவர் இருக்கிற ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட அந்த அனுபவத்தை வச்சு நீங்க தான் ஒன்றிணைச்சு அட்லீஸ்ட் இந்த உள்ளாட்சியில இல்ல பாராளுமன்றத்துல நிரூபிக்க முடியும். இல்லைன்னா வந்து வருங்காலத்துல இதை வச்சு சந்தர்ப்பாகின திமுக வந்துடும். அவங்க வந்து நல்லவன் மாதிரி அப்படியே காட்டிப்பாங்க. அவங்க இதை தாண்டி ரொம்ப மோசமான பீத்தனமான எதை வச்சு வென்றாலும் அரசியல் பண்ற ஆளு, தற்கரை ஊரிலே நிறைய வந்து பண்ணிட்டு இது பண்ண ஆளு. அதனால வந்து ஒரு இந்த சந்தர்ப்ப திமுக வந்து இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள முதல்ல இந்த ஒன்றிணைப்பு நடந்து இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க தான் உங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்க தான் பண்ணணும். இன்று உங்களுக்கும் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு நமக்கு எதிர்கட்சியா வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா இப்பவாவது இருக்கக்கூடிய தலைமைக்கு வந்து ஒற்றை தலைமை தேர்ந்தெடுக்கும் என்று அட்லீஸ்ட் அவங்க மனசுல ஒரு இம்மி அளவாவது அவங்களுக்கு ஒரு எண்ணம் இப்போது ஏற்பட்டு இருக்கும். ஒரு உரையில ஒரு கட்சி தான் இருக்கணும், 2 கட்சி இருக்கக்கூடாதுன்னு நிச்சயமா இப்ப தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்களை போன்ற மிக நல்லவர்களுடைய முயற்சிகளால உங்களை போன்ற பல நல்ல தலைவர்களை மிஸ் செய்யாமல் மீண்டும் கழகத்தில் இணைத்து ஒன்றை கூட தொண்டர்களை மீண்டும் புத்துணர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக பொதுச் செயலாளர் என்பவர் சீக்கிரமாக மிக விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த அதிமுக கழகமானது உயிர்ப்புடன் இருக்கும். இல்லையேல் பட்டமரமே. இதுதான் எங்களுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இதுல வந்து பொதுச் செயலாளர் வந்து கண்டிப்பா தேர்ந்தெடுத்த ஆகணும். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து ஒற்றை தலைமை வந்தா மட்டும்தான் ஐயா நம்ம கட்சி வந்து டெவலப் ஆகும். இல்ல அப்படின்னா போட்டி போட்டுட்டு கட்சி டெவலப் ஆகாதுங்க. இதோட முடிஞ்சிற மாதிரி தான் கணக்கு இப்போ. ஆனா எல்லாம் ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால ஒரு பொதுச் செயலாளர் வந்து கண்டிப்பா வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேக்ரவுண்ட்ல வர மாதிரி பண்ணா மட்டும்தாங்க ஐயா நம்ம பழைய அம்மா எம்ஜிஆர் காலத்துக்கு நம்ம வர முடியும். இது என்னுடைய கருத்துங்க ஐயா. நன்றி சார். நிகில் சார் தெரியுதா சார்? நாகர்கோயில இருந்து சார். அது ஒருத்தர் பேசினாரு, இப்போ ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும்னு. அதிமுக பொறுத்த வரைக்கும் நம்ம 1.5 கோடி பேருமே கத்தி தான். அதே சமயத்துல ஒசிய தலைமைங்கிறது நமக்கு கட்டாயமா தேவைப்படுது இன்னைக்கு இருக்கிற நிலையில.
ஆனா திருமதி சசிகலா அவர்கள் வந்து உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த இமேஜ் வந்து அதுக்கு முன்னாடி அம்மா மரணத்தோட என்ன இமேஜ் இருந்ததோ அந்த இமேஜ் மாறலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால அவங்க வந்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஆதிக்கம் பெருகாம அம்மா அவர்கள் எந்த நிலைமையில வந்து அவங்கள வச்சிருந்தாங்களோ, அதாவது ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர் அதுக்கு மேல அவங்களை கொண்டுட்டு வரல, அந்த நிலைமையிலேயே அவங்க தொடருவாங்க அப்படின்னா அவங்க வரட்டும், தாராளமா உள்ள வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா உள்ள வந்து நான் தான் வந்து பேசுவதால அதிகாரமிக்க ஒரு இதுக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. அதாவது சசிகலாவை கட்சியில சேர்த்துக்கலாம், ஆனா அந்த தலைமை பொறுப்புக்கோ அல்லது அந்த குடும்ப ஆதிக்கத்துக்கோ கட்சி கண்டிப்பா சார். ஏன்னா வந்து அவங்க மேல ஒரு தவறான ஒரு கருத்து வந்து அது உண்மையோ பொய்யோ அன்னைக்கு அம்மா மரணத்துல வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. யார் கொண்டு வந்தாங்கிறத விட மக்கள் மத்தியில அப்படி ஒரு பேர் இருக்குது. அதனால அவங்கள உள்ள கொண்டு வர்றவங்க வரல இல்லை, அப்படி கொண்டு வந்து அவங்கள வந்து தலைமை பொறுப்புல கொண்டு வந்தோம்னா எதிர்வரும் தேர்தலில் வந்து சந்திக்கிறது நமக்கு ஒரு கஷ்டம், எதிரணிக்கு நம்ம வந்து வாய்ப்பு எடுப்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிப்போம். இதே நிலைமை பிஜேபியில கூட்டணியில போயிட்டு இருந்தாங்கன்னாக்கி அதிமுக இல்லாம எப்படி பாண்டிச்சேரியில பாடாப்படுத்துறாங்க பாருங்க, அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த நிலைமை மாறணும்னா எந்த ஜாதி அமைப்பும் எந்த கூட்டணியும் தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி சசிகலா சேர்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆள் குறைப்பு இருக்க கூடாது. ஆள் எப்பவுமே ஆள் எண்ணிக்கை கூட்டதான் செய்யணும். பாண்டிச்சேரியில ஆன நிலைமை தமிழ்நாட்டுல வர்ற சட்டமன்ற தேர்தல் ஆயிடும். அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது ஒண்ணு. சசிகலாவை சேர்த்துக்கலாம், ஆனா அவங்க தலைமை பொறுப்புகளுக்கோ அல்லது அந்த குடும்ப ஆதிக்கத்துக்கோ இந்த கட்சி போயிடக்கூடாது. மூணாவது வந்து இப்ப இருக்கிற தலைமை வந்து சரியா இல்ல, தொண்டர்கள் மூலமா ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறீங்க. ஃப்ரம் கேரளா இடுக்கி மாவட்டம். இந்த தொடுவிழா என் ஊரு தொடுவிழா சொந்தமா ஊரு. அவங்க கட்சியில சேர்ந்து போறதுன்ற ஆசை இருக்கு. ஆனா கேரளாவில் உங்க கட்சி இல்லை, புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு ஆசை இருக்கு எனக்கு. ஆனா நீங்க இந்த முடிவு சொன்னா நாங்க ரெடி. இங்க நிறைய மக்கள் இருக்கு. ஆனா போன இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் போன இந்த பிளாக் பஞ்சாயத்து எலெக்ஷன் இருந்துச்சுல்ல, பஞ்சாயத்து எலெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதுல கேண்டிடேட் இருந்துச்சு நானு இங்க. அதனால என் பக்கம் நிறைய மக்கள் இருக்கு, இந்த இடுக்கி மாவட்டத்துல நிறைய மக்கள் இருக்கு. உங்க கட்சியில சேர்ந்து போறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா நீங்க ஒரு முடிவு சொல்லணும். உங்க கட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களே பிடிச்சிருக்கு. உங்க பொலிட்டிக்ஸ்ல எடுக்கணும் இந்த டிசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு, தமிழ் மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி இங்கே வரணும் என்ன ஆசை இருக்கு எனக்கு. கேரளால இருந்து நிறைய பேர் பேசினாங்க, அங்க வந்து அதிமுக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கொரோனா இதெல்லாம் லாக்டவுன் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். சரி சரி, ஓகே சார், ஓகே சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார் நான் இப்போ வந்துட்டு கரண்ட்ல நான் பெங்களூர்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் குடியாத்தம் மாவட்டம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ நாங்க வேலூர்ல படிச்சு வளரும் போது அம்மா ஆட்சி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லது நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்த எலெக்ஷன்ல வந்துட்டு உங்க ஆட்சி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சார் நான். ஸோ அது இப்ப ஆட்சி பொசிஷன் மீட்டிங்ல இருக்கும்போது எல்லாம் அவங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் பேசினாங்க, ஹோல் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் பத்தி யாருமே பேசல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்போ வேற எந்த பார்ட்டி எடுத்தாலுமே சார் அவங்க வந்துட்டு என்டையர் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் பத்தி பேசினால தே ஹேட் a குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். பட் நம்ம ஆளுங்க எல்லாருமே பேசும்போது சார் அவங்க தனிப்பட்ட ஸ்ட்ரென்த் மட்டும் தான் பேசுறதுனால வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சார். அதை தவிர்த்து அப்கோர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி பிஜேபி சென்ட்ரல்ல ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான கட்சி. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி மேல ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கோவம் இருந்ததுனால கூட ஒரு ரீசனா இருக்கலாம் சார், நம்ம வாய்ப்பு அளிக்காததுனால. சோ இனி ஒரு தேர்தல்ல வந்துட்டு சார் ஒரு நல்ல தலைமைனாக்கா என்டையர் கட்சிக்கு பேர் வாங்குற மாதிரி சார், தனக்கு பேர் தன்னிலம் இல்லாம பர்சனாலிட்டி இல்லாம சார் என்டையர் கட்சியை ஸ்ட்ரென்த் பண்ற மாதிரி ஒரு தலைவரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் சார். தேர்ந்தெடுத்தாக்கா உண்மையிலவே திருப்பம் அந்த அம்மா ஆட்சி, எம்ஜிஆரோட ஆட்சி அந்த மாதிரி எசன்ஸ் வரதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடுக்கு வரதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொண்டாமுத்தூர் தொகுதிங்க சார். ஆக்சுவலா நான் எங்க வீட்டுல எல்லாருமே அப்பா எல்லாருமே வந்து ஏடிஎம்கே தான். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நீங்க சொன்ன மாதிரி
என் கூட எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தாங்க. இங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க தொகுதியில எஸ்பி வேலுமணி வந்து ஜெயிச்சாங்க. பட் அப்படி இருக்கும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே சில ஏரியாஸ்க்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஆகட்டும் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் அவங்க போறாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா எப்போ எலெக்ஷனோ நாங்க நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல தான் எங்க ஏரியால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கே அர்ஜுனன் நின்னாருங்க. அப்பதான் நாங்க அவர் ஆக்சுவலா வந்து நேர்லயே பாக்குறோம். கிட்டத்தட்ட அவங்களை யாரையுமே நாங்க பார்த்தது கூட கிடையாது. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றட்டு இப்போ நிறைய நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற என்ன சொல்ற மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் நிறைய நியூஸ் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்தவொடனே அவங்க எல்லா கொரோனா தடுப்பு பணிகளும் சரி எதுவும் சரி தடாபுடலாம் அவங்க எதுவும் பெருசா பண்ணிரல. முன்ன ஆட்சியில நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை இப்போ என்ன சொல்றதுங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய பண்றதா கிரியேட் ஆயிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சபடி நான் சொல்றேன். தவறாகவும் இருக்கலாம். நான் என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கும்போது ஏடிஎம்கேல நான் இப்ப மெம்பரா இல்லைங்க, ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். வெப்சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு நிறைய டைம் வரவே இல்லை. என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளோட வெப்சைட்ல வந்து இப்ப இளைஞர்கள் யாரா இருந்தாலும் இன்னும் தொண்டர்கள் நிறைய பேர் சேர்த்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனா வந்து இமீடியட்டா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல கூட அவங்க ஒரு ஜாயின் டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்க நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கும் வந்து எவ்வளோ இப்ப டிஎம்கே ஆட்சியில இருந்தாலுமே நம்ம ஏடிஎம்கே இன்னும் எவ்வளவு வலுவா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்க நம்ம கட்சியை சப்போர்ட் பண்றதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒரு ஊராட்சி என்ன மன்றத்துல அட்லீஸ்ட் வந்து மக்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏரியாஸ் இருக்கு எங்களதெல்லாம் ஓரளவுக்கு டெவலப்பான ஏரியாஸ் எல்லாமே வெல் செட்டில்டு எஜுகேட் இந்த மாதிரி இடத்துல நான் இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. நான் இதுக்கும் ஐடி டிஎம்கேயோட ஐடி விங் எல்லா பேஜஸுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலாவும் அவங்களுக்கு பிங்கும் பண்ணேன். இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல இங்க நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இது அட்லீஸ்ட் நீங்க சால்வ் பண்ணாட்டி பரவாயில்ல, நாங்க எங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் இருக்குங்க, நாங்க 10 இளைஞர் இருக்கோம், நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு அட்லீஸ்ட் சப்போர்ட் ஆகுது இருங்க அப்படின்னு. பட் எங்களுக்கு எந்த மாதிரியுமே யாருமே சப்போர்ட்டும் பண்ணலீங்க. எங்க இந்த இடத்துல பிங் பண்ணி பார்த்தோம், நேர்லயும் போய் பார்த்தோம், அவங்களுக்கு பிடிச்ச டைம்ல வந்தாங்க விஓ ஆபீசர்ஸ் அவங்க பண்ணாங்க. ஸோ இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மக்கள் குறைகள் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நம்மளால எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. பேசிக்கான சில விஷயத்த நம்ம கட்சி பணிகள்ல நிறைய இடத்துல இளைஞர் இருக்காங்க, சீனியர் பீப்புள்ஸ் உங்களை மாதிரி நிறைய பேர் எங்கதுலயே சீனியர் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாருமே மக்களுக்காகவும் சரி கட்சிக்காக இப்ப கொரோனாக்கு நிறைய பேர் அவங்க உதவி இருக்கும்போது ஒண்ணு வந்து வெப்சைட் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயினுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டு எவ்வளவு பேரை வந்து நம்ம உள்ள கொண்டு வரலாங்கிறது ஒரு ஆப்ஷனுங்க. இன்னொன்னு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு தொகுதிக்கு வந்து மாச கணக்குல போக வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ரவுண்டிங் சும்மா என்ன நடக்குது, என்ன இஷ்யூஸ், என்ன பொதுவா ஃபேஸ் பண்றாங்க அட்லீஸ்ட் கேட்டாலாவது நம்மளோட அபிப்பிராயம் என்னங்கிறது தெரியும். நீங்க கட்சியில இருக்கும்போது நீங்களாம் ரொம்ப சீனியர்ஸ், நான் ஜூனியர் தாங்க. நிறைய பண்ணியிருக்கீங்க ஏடிஎம்கேல இருந்துமே வந்து அம்மா ஆட்சி ஆகட்டும் உங்க ஆட்சி ஆகட்டும் நிறைய பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காத்துல போன இருக்குங்க. எங்க போனாலும் டிஎம்கே மட்டும்தான் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அதை கூடிய சீக்கிரத்துல நம்ம மாத்தணும். அதுக்கான முயற்சிகளையும் நாங்க எங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அந்த கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 53 சரிங்க 000 ஓகே 1234 சரிங்க. அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த கேம்பெயின் ரன் பண்றது, அந்த மெம்பர்ஷிப், இப்படி நிறைய கன்ஸ்ட்ரக்டிவா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பேசுவோம். சார் வணக்கம் சார். அதாவது எனக்கு ஒரு 3 டவுட். இப்போ வந்து நம்ம அந்த இது சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஒரு ஆர்டர் போட்டு இந்த இது வந்து நமக்கு ரெட்டையிலையும் எதுவும் வாங்கணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சிங்க இல்லையா? இப்போ அந்த இதுலயே இந்த பொதுச் செயலாளர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அது எந்த நிலையில இருக்கு? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கா இல்லையா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம், அதாவது உங்கன்றது தனிப்பட்ட முறையில நான் சொல்ல வரல, வர்றதுக்கு சொல்ல வரல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர்களால உருவாக்கப்பட்ட தலைவர் தான் எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற இதுவை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறத எப்படி காப்பாத்திக்கணும், எப்படி துதிப்பாடணும். இருந்த மந்திரியில ஒரு செலக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 4-5 பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே ஜோக்கர்ஸ் தான். ஓபிஎஸ் இருக்கட்டும், அது இபிஎஸ் இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்ல ஜெயக்குமாரா இருக்கட்டும், இல்ல சிவி சண்முகமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தன்னுடைய
பணத்தையும் தன்னுடைய சொத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி ஒன்னாலும் அதாவது இதே சசிகலா அவங்க காலில் வந்து கட்சியை வந்து தலைமை பொறுப்பு வாங்கும் போது அப்போ தெரியல, அதே சசிகலா வந்து மறுபடியும் சேர்த்துக்கணும்னு நினைக்கும் போது எட்டி உதைக்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவையா ஒரு மீட்டிங் போட்டு உட்கார வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, உங்க ஏரியால என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை சால்வ் ஆச்சா சால்வ் ஆகலையா, வேற என்ன பண்ணா நல்லா வளர முடியும், மக்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் கட்சியில சேர்க்கணும், நல்லா ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லி என்னைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் கட்சி உருப்படும். நான் போஸ்டிங் வாங்கிட்டேன்னா எல்லாம் என்ன வந்து வீட்டுல வந்து பாருங்க, எல்லாம் வந்து என்ன பார்க்கணும், நான் வந்து தொகுதியில வந்து பார்க்க மாட்டேன், எல்லாம் வந்து என்னதான் வந்து பார்க்கணும்னு என்னைக்கு அவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் ஒரு சரியான தலைவனே கிடையாது. அதாவது 2020 பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது இறுதி விசாரணைக்கு. கரெக்டா அந்த ஜனவரி 24ஆம் தேதி இவங்க என்ன வந்து கைது செஞ்சாங்க. அதாவது அந்த வழக்கை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கைது செஞ்சாங்க. அதை முடிச்சு அந்த வழக்கு வந்து செப்டம்பர்லயே ஏதோ வந்தது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன்ல ஃபுல்லா அந்த டெல்லி ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா சிட்டிங்கே இல்லை. அடுத்து வந்து இந்த பிப்ரவரி மார்ச்ல வந்து லிஸ்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட அட்வொகேட் சொன்னாரு. ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து நம்ம அந்த வழக்கை நடத்தலாம். இந்த பொதுக்குழுவால நியமிக்கப்படுகிற இரட்டை தலைமை அப்படிங்கிறது வந்து வேண்டாம்னு சொன்னேன்னா இதுதான் காரணம். மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் வந்து அதிமுகவை கட்டுப்படுத்தி விடும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டுப்படுத்திடக்கூடாது. பணபலம் படைத்தவர்கள் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி இந்த கட்சியை கைப்பற்றி விடக் கூடாதுன்னு பயந்துதான் தொண்டர்களுக்கு எந்த பதவியையும் அவங்க தரல. ஆனா மிகப்பெரிய பதவி இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற பதவிய அந்த தொண்டர்கள் கையில தான் கொடுத்துட்டு போனாங்க. திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகுங்க. இதுக்குள்ள வந்து அவங்களுடைய அராஜகத்தினால நம்முடைய கட்சிக்கார தான் பாதிக்கிறாங்க, தொண்டர் தான் பாதிக்கிறாங்க. இப்போ மேலக்கிறவங்க ஏதோ எலெக்ஷன் வந்துச்சு தோட்டம் ஜெயிட்டோம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க, அவங்க பாத்துட்டு. ஆனா நம்ம தொண்டரை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய ஒற்றுமை தேவை. முதல்ல அது ஒற்றுமை இருந்தாதான் நம்ம தொண்டர்களை பாதுகாக்க முடியும். முதல்ல அதுக்குண்டான ஸ்டெப் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இந்த மிஸ்டர் மதன் குமார் சொல்லி சென்னையில இருந்து பேசினார் பாத்தீங்களா, அவர் சொன்ன அத்தனையும் கரெக்டா இருக்கு. ஏன்னா யாருமே இவ்வளவு ஓப்பனா பேச மாட்டாங்க. அவர் தைரியமா பேசுறது, இது மாதிரி பேசுறதுக்கு நீங்க அலோ பண்ணுவீங்களா கூட யோசிச்சேன். அது அப்புறம் அடுத்த ஆள் போயிட்டீங்களோ நினைச்சேன். அதாவது அதிமுக காரங்க மனம் திறந்து அவங்க மனசுல எது சரி எது தப்புங்கிறத சொல்லணுங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதே. இப்ப பாருங்களேன், டிஎம்கே வந்திருக்கு. என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்ணாலும் அவங்கள மதிக்கல இல்ல. ஏன் இவங்க அது மாதிரி இல்லைங்கிறதா என்னோட வருத்தம். இவங்க அது மாதிரி இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டோம்ல. இவங்க ஏன் இப்படி கை கட்டி பயந்து இப்ப நம்ம இப்ப ஏடிஎம்கேலயே அடுத்தவன் சொல்லி செய்யற மாதிரி ஆனதுனாலதான் இந்த பிரச்சனையே. அது வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு பிடிஆர் சொன்னா லஞ்சம் லாவணியம் வந்து இல்ல இருக்கு, அது மேட்டரே கிடையாது. மக்களுக்கு எதிரான திட்டத்துல ஊழல் தான் பிரச்சனையே தவிர ஊழல் ஏன் பண்ணன்னு கேட்கவே இல்லை அப்படின்றாரு பாருங்க. ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் பக்கத்துல என்ன இருக்கு நாங்களும் தகவல் சொல்ல முடியும். நம்மள மாதிரி ஆட்கள் இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து உடனே என்ன ஏதுன்னு சொல்லி அதை சரி செய்ய முடியும். இப்ப நம்ம ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் கட்சி நான் என்ன சொல்றேன்னா இது பிரச்சனை இழுத்துட்டே போகாம ஒரு தலைமைன்னு சசிகலா அம்மா உள்ள கொண்டு வந்து தலைமையை வச்சு அதை இது நடத்திட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கணும். ஏன்னா நம்ம கேசுன்னு போயிட்டு என்னைக்கு இது மீண்டு வருவோம். 2 தடவை தான் வாய்ப்பு கொடுக்குறான், அதான் 10 வருஷம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி கொடுத்தோம்னா இருக்கிற அத்தனை பேருமே அவங்க ஒரு தலைமை இடத்துல வந்து அவங்க தொண்டு செய்யறதுக்குள்ள வாய்ப்பு வரும். அப்படி தொண்டு செய்ய சரியில்லை நம்மளே தூக்கிடுவோம். அந்த மாதிரி கொண்டு வரணும். சட்டத்திட்டங்களும் அந்த மாதிரி மாற்றணும். ஒரே ஆள்கிட்டயே இருக்குது, மன்னராட்சி மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி ஒரே ஆளு. 4-5 மீட்டிங் நாங்க அட்டெண்ட் பண்ணல. ஒரு நாகர்கோயில் வந்து சதீஷ் ஒருத்தர் நல்லா பேசினாரு. ஸோ அவர் வந்து பேசின ஒரு கண்டென்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி நீங்க அடிமட்ட தொண்டர்களுடைய குறைகள், அதாவது நானே வந்து நெகட்டிவா கூட பேசிருக்கலாம், நெகட்டிவா பேசணும் அதை காதுல வாங்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, மறுபடியும் எனக்கு லிங்க் தரீங்க, மறுபடியும் லிங்க் தரீங்க. அது யாரா இருந்தாலும் நான் இல்ல, யாராவது லிங்க் கொடுத்து மறுபடியும் அந்த தொண்டர்களுடைய குமுறுகளை கேட்போம் அப்படின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா. உண்மையிலே வந்து யார் அக்செப்டட் சார் நீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு நிக்காதீங்க.
ஏடிஎம்கே தனியா கொண்டு வராதீங்க, நீங்க தனியா கொண்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்கும். என்ன காரணம்னா இதை அழிச்சிட்டானுங்க, எல்லாரும் அழிச்சிட்டாங்க. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க பாத்தீங்கன்னா, மணிமேகலை அம்மா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சென்னையில இருந்து ஒரு அண்ணா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஏடிஎம்கேல நல்லவர் என்ற ஒரு தலைவர்கள், நல்லவர் என்ற அமைச்சரோ எம்எல்ஏக்களோ யாருமே இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கும் போதே வந்து ஜெயிக்க முடியாதவங்க நீ ஆட்சியில் இல்லாம போது எப்படி ஜெயிப்பாங்க? எப்படி வந்து தொண்டர்களை மீட் பண்ணுவாங்க? நீங்க சொன்னீங்களா, நீங்க போடுற ஜூம் மீட்டிங் மாதிரி இதே ஜூம் மீட்டிங்ன்றத நீங்க ஒவ்வொரு மாதமும் கிளர்ச்சியில இருக்க பாருங்க, கிளர்ச்சியாளர் கூப்பிட்டு வச்சு ஊர்ல என்ன பிரச்சனை, தண்ணி வரலையா, அது வரலையா, இது வரலையா, என்ன நடக்குது, எந்த ஆட்சியா இருந்தானே அந்த ஊர்ல கிளர்ச்சியாளர், அந்த ஊர் தலைவர் கிளர்ச்சியாளர் அவர்கிட்ட கேட்டு அந்த ஊர்ல ஒரு 100 மக்களுக்கு இருந்தா 100 மக்களுக்கு என்ன தேவை பார்த்து செய்யணும் சார். நான் ஜெயலலிதா அம்மா வந்து அவர் தூக்கி வந்து ஒரு ரூம்ல போட்டு இவரையும் திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு லாஸ்ட் கடைசியே ஃபைனலா வரைக்கும் அவங்களுக்கு சீட்டே தரல. அது என்ன காரணம் அப்படின்னா ஊழல் என்று அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு பயமே தவிர்த்து ஒரு ஃப்ரீயா வந்து என்னால வந்து அதை அப்டேட் பண்ண முடியல. உங்கள்கிட்ட பேசும்போது பாத்தீங்களாக்கும் ஒரு உண்மையான ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்கும். இப்பதான் அந்த ஒரு வாரமாச்சாக்கும் உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஃப்ரீயா உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடும். அவ்வளவுதான். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிங்க. தொண்டாமுத்தூர் பேசுங்க. நீங்க சொன்னதுதாங்க சார், பிஜேபியோட வாழ்நாள்ல கூட்டு இருக்கவே கூடாது, ஏடிஎம்கே கூட்டு இருக்க கூடாது. இவங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள், இப்ப எங்க தொகுதி அமைச்சரும் தான் முன்னாள் அமைச்சர், இவங்கள குறுநில மன்னர்கள், இவங்களுக்கு அல்ல ஜால்ற தட்டவங்க, இவங்களை எதிர்கருத்தை சொல்லக்கூடாதவங்க, ஜனநாயகத்தில் நம்ம சொந்த கருத்தை கூட சொல்ல முடியாது. அவங்க வரும்போது ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் 200 பேர் கூட்டத்துக்கு வந்து நிக்கணும், கூட்டம் சேர்த்தோன்னு. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம், அப்பா வந்து ஒரு 20 வருஷமா நகர செயலாளர், நான் வந்து என்னோட காலேஜ் முடிச்சு 20 வருஷமா நான் வந்து கிளை செயலாளருங்க. இந்த கூட்டம் சேர்த்துறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய அதை வச்சு மக்கள்கிட்ட இவங்க பண்றது ஒண்ணு எடுபடு இல்லைங்க. கடைசி நேரத்துல மக்களுக்கு போன பணம் கூட கட்சிக்காரனுக்கு வந்து சேரல, மக்களுக்கு கொடுத்த பணம் அது அந்த பணம் கடைசி நேரத்துல. ஆமா ஆமா ஆமா, நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. அந்த மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்களோட சுயநலத்துக்கு வேண்டி கட்சி அடகு வச்சுட்டாங்க பிஜேபி கிட்ட. அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தான் இவங்க கொண்டு போய் விடுவாங்க. நீங்க போட்டிருக்கிற வழக்கு மூலியமா அது வெற்றி பெற்று நல்ல முறையா இந்த மக்கள் அதான் நீங்க சொன்னதே தான், சசிகலாமா வந்து தாராளமா ஏத்துக்கல, தப்பே கிடையாது. ஆனா அவங்க தலைமை பொறுப்புக்கு வேண்டாம். இது நாள் வரைக்கும் எல்லாமே நான் தான் சார், பூத்துல இருந்து எல்லாமே நல்லது கெட்டது பண்ணுவோம் சார். இனி வரைக்கும் ஒரு கிளை செயலாளர் பதவி கூட எனக்கு கொடுத்தது இல்லை சார். எல்லாம் கொள்ளை அடிச்சு சாப்பிட்டுட்டு சும்மா அவங்களா எல்லாம் நம்மளை வந்து கட்சியில இருந்து ஸ்டாலின் நாளைக்கு வந்து கேஸ போட்டு வழக்க உள்ள போட்டுருவாங்கன்னு தப்பிக்கிறதுக்காக பாக்குறாங்களே தவிர கட்சியை சுயமா வழி நடத்தி அடுத்த ஆட்சி நம்ம எம்பி எலெக்ஷன்ல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற முறையான நல்லவங்க யாரும் இல்லை சார். நிச்சயமா வந்து அப்படி ஒரு தலைமையை வந்து நம்ம உருவாக்குவோம். வருகிற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அடுத்த சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், ஒரு வெற்றி பெறுகிற இயக்கமாக நம்ம இதை வந்து மாற்றுவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இன்னைக்கு வந்து பேசியிருக்கீங்க. மொத்தம் ஒரு 80 பேருக்கு மேல பேசணும்னு வாய்ப்பு கேட்டாங்க. ஆனா நம்மால வந்து ஒரு 20 பேரை தான் பேச வைக்க முடிஞ்சது. நம்ம அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பேசின 20 பேருமே பார்த்தீங்கன்னா மிக அருமையான கருத்துக்கள். அந்த ஆரம்பிச்சு வச்ச திரு பார்த்தசாரதி அவர்கள் இருந்து கடைசியா பேசின வேலாயுதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக அருமையான கருத்துக்களை வந்து எடுத்து வச்சாங்க. நமக்குள்ள சில அந்த கருத்துக்களை பகிர்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனையில ஒரு தெளிவு பண்ணிக்கிறோம். சரி, இப்ப இது வந்து கொஞ்சம் நீளம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அதை கட் பண்ணிக்கிறோம், இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அதை கட் பண்ணி இதுதான் நம்ம கட்சியினுடைய வழி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். பல பேர் எனக்கு சொல்லுவாங்க, இந்த திமுக காரங்களோட பேசியில வாதம் பண்ணையில எல்லாம் பார்த்தா நான் இந்த டிவியில பேசுறது, யூடியூப்ல பேசுறது அந்த எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு நாங்க அதே பாயிண்ட திருப்பி அடிச்சிருவோங்க அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்குவோம். எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்கு என்ன வழியில இந்த கட்சியை உருவாக்கினாரோ வழி நடத்தினாரோ அந்த வழியில அம்மாவை போன்ற மிகப்பெரிய ஆளுமையாக தொண்டர் பலத்தோட பிஜேபியையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து வென்றெடுக்கிற சக்தியாக அதிமுகவை உருவாக்குவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு. நன்றி, வணக்கம்.
இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.